ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நாம பார்க்க போறது, இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியான வார் 2 ஹிந்தி படத்தோடைய ரிவ்யூ தான். படம் தமிழ் டப்பிங்லயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல ஹிருத்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர், கைரா அத்வானி இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. அயான் முகர்ஜி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வார் படத்தை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு ரா ஏஜென்ட்டாக இருக்கிற படத்துடைய ஹீரோ கபீர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் மிஷன்ல வந்துட்டு இறங்குறாரு. அதாவது இந்தியாவுக்கு எதிரா நீ வந்து பயங்கரவாத கும்பலோட சேர்ந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு பண்ணணும். அப்பதான் அந்த கும்பலோடைய தலைமை யாரு? என்ன? ஏது? அப்படிங்கிறலாம் தெரியும் அப்படிங்கிற மாரி, இவரோட சீனியர் ஆஃபீசர் வந்துட்டு இவருக்கு ஒரு ஆர்டர் வந்து குடுக்குறாங்க. ஸோ, அந்த ஒரு மிஷன்ல தான் நம்ம ஹீரோ வந்து இறங்குறாரு. ஒரு கட்டத்தில இந்த ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக தன்னுடைய சீனியர் ஆஃபீசரே கொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம கபீர் வந்து தள்ளப்படுறாரு. ஸோ, இந்த சீக்ரெட் மிஷன பத்தின விஷயம் வந்துட்டு இவங்க 2 பேத்துக்கு மட்டுமே சீக்ரெட்டா இருக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசி வச்சிருக்காங்க. பட் இந்த சீஃப் ஆஃபீசர கொன்னதுக்காகவும், இந்தியாவுக்கு எதிரா வந்துட்டு கபீர் இருக்காரு அப்படிங்கிறதுக்காகவும் இன்னொரு ஆஃபீஸர அப்பாயின்ட்மென்ட் பண்ணி, கபீர வந்துட்டு கொல்ல சொல்லி, ஒரு புது ஆஃபீஸர வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க. ஸோ, இதுக்கப்புறம் கபீருக்கும், இந்த புது ஆஃபீஸருக்கும் நடக்கக்கூடிய கேட் அண்ட் மவுஸ் கேம் வந்துட்டு என்னென்ன? ஃபைனலா கபீர் வந்துட்டு தான் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு மிஷன்ல வந்துட்டு ஜெயிச்சாரா? இல்லையா? இவருக்கும் அந்த புது ஆஃபீஸருக்குமான ஒரு கனெக்ட் வந்துட்டு என்ன? அப்படிங்கிறது தான் இந்த வார் 2 படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா வார் படமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கா வந்து கொண்டு போயிருப்பாங்க பார்ட் 1. ஸோ, அதில நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்பவே சூப்பரா வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஹீரோ ரித்திக் ரோஷனுக்கும், ஜூனியர் என்டிஆருக்குமான அந்த ஒரு என்ன கனெக்ட் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில ஒரு மேஜர் ரோலா வந்திருக்கும். ஸோ, ஒரு நல்லவனுக்கும், கெட்டவனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு யூசுவலான ஒரு கதை தான். ஸோ, இத வந்துட்டு ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வென்ஸோடையும், சேசிங் சீக்வென்ஸ் இதெல்லாம் வந்து வச்சு படம் முழுக்கவே வந்து ஒரு பிரம்மாண்டத்த வந்து குடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ, அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில நெறைய இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது ஹிருத்திக் ரோஷன் வழக்கம் போலவே அவருடைய அந்த ஸ்டண்ட் சீக்வென்ஸ் ஆகட்டும், அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஆகட்டும், டயலாக் டெலிவரி எல்லாமே வந்து செம்மையா பண்ணியிருந்தாரு. ஆல்ரெடி அந்த கபீர் கேரக்டர் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த கேரக்டருக்கான தன்மை எல்லாமே இந்த கேரக்டருக்கும் அப்படியே இருக்கும். இந்த படத்தில அவருக்கு அப்படியே இருக்கு. அதேபோல ஜூனியர் என்டிஆரோடைய பெர்ஃபார்மன்ஸும் படத்தில வந்து நெறைய இடங்கள்ல நல்லா இருந்துச்சு. மிக முக்கியமா எமோஷனல் சீக்வென்ஸ்ல அவர் வந்து சூப்பராவே ஸ்கோர் பண்றாருன்னு சொல்லலாம். இவருக்கும் ஹிருத்திக் ரோஷனுக்குமான அந்த ஒரு சில எமோஷனல் சீக்வென்ஸ் இந்த படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதாவது கிளைமேக்ஸ்ல ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கைரா அத்வானிக்குன்னு இந்த படத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல அவங்க வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்துட்டு வரும். ஹிருத்திக் ரோஷன் அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆருக்கான அந்த சின்ன வயசு போர்ஷன் வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த போர்ஷன்ல நடிச்ச 2 சின்ன பசங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராவே இருந்துச்சு. அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வென்ஸ் வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க? ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு குடுத்துச்சு. அது வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து அதுக்கான ஒரு ஆன்ஸர வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துலயும் ஆக்ஷன் சீக்வென்ஸ் சொல்லியே ஆகணும். நெறைய சீக்வென்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆகாயத்தில பறக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஹீரோ இன்ட்ரோ, ஹிருத்திக் ரோஷன் வரக்கூடிய அந்த ஸ்வாட் ஃபைட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆருக்குன்னு ஒரு தனி இன்ட்ரோக்குன்னு ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் அது வந்து ஓகேவா இருந்துச்சு. சூப்பர் அப்படிங்கிற மாரி இல்லனாலும் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பர்ட்டிகுலரா ஒரு கார் சேசிங் சீக்வென்ஸ் ஒண்ணு வந்துட்டு வரும். ஒரு ட்ரெயின்லேயே வந்து ஒரு சேசிங் சீக்வென்ஸ் வரும். அத படமாக்கப்பட்ட விதம் வந்து நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அந்த ஸ்னோல வரக்கூடிய ஒரு சில ஃபைட் சீக்வென்ஸ் வந்துட்டு கிரீன் மேட் போட்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. ஸோ, அது இன்னும் கொஞ்சம் ரியலா பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா, வார் படத்திலேயே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரியலா இருக்கிற மாரி தான் வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தில வந்து கொஞ்சம் ஃபேக்கா இருக்கோ! அப்படிங்கிற மாரி தோணுச்சு. சிம்பிளா இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, ஓடுவாங்க, தொரத்துவாங்க, ஓடுவாங்க, தொரத்துவாங்க. இதே தான் படம் முழுக்கவே இருக்கும். பட் அத சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கும்போது, முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஸ்டண்ட் சீக்வென்ஸ் மூலமா சுவாரஸ்யப்படுத்தியிருக்காங்க. மத்தபடி சர்ப்ரைசிங்கா இருக்கா இந்த படத்துல, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, வார் 1 அளவுக்கு இந்த படத்துல சர்ப்ரைஸ் பண்ற மாதிரியான எலிமெண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸ்க்ரீன் பிளேவா வந்து பார்க்கும்போது நல்லா அமைச்சிருப்பாங்க. ஒரு ஒரு சீக்வென்ஸும் வந்து நல்லா அமைச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கோ! அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. ஏன்னா முழுக்க முழுக்க அந்த ஆக்ஷன மட்டுமே நம்பி எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதேபோல சிஜி ஒர்க்கும் முடிஞ்ச வரைக்கும் நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. 1, 2 இடங்கள்லயும் மட்டும் கிரீன் மேட் போட்டு தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரிய வருது. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த படம் எனக்கு பெர்சனலா ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. வார் படம் அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எனக்கு பெர்சனலா அந்த அளவுக்கு இல்ல. பட்
நீங்க இந்த படத்த இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. வார் படமே பார்க்காம இந்த படத்த நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, ஜூனியர் என்டிஆருக்கும், ஹிருத்திக் ரோஷனுக்குமான அந்த ஸ்டண்ட் சீக்வென்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரியா வந்து பார்க்கும்போது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரியா தான் வந்து நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷன் படங்கள் அப்டின்னாலே எனக்கு ரொம்ப புடிக்கும். எப்டி இருந்தாலும் பார்ப்பேன். கதையே இல்லனாலும் ஸ்டண்ட் சீக்வென்ஸ் இருந்தா பார்ப்பேன் அப்டின்னா, தாராளமா இந்த படத்த வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் படத்துக்கான தமிழ் டப்பிங் வந்துட்டு சூப்பராவே பண்ணியிருக்காங்க. ஜூனியர் என்டிஆருமே அவருடைய ஓன் வாய்ஸ் குடுத்து தான் டப் பண்ணியிருக்காரு. ஸோ, ஓவராலா இந்த படம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆக்ஷன் படங்கள விரும்பி பார்க்குறீங்க அப்டின்னா, தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.